ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தாச்சு. ஒரு லாங் வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி, ஓகே நம்ம எல்லோரும் போடுற மாதிரியான ஒரு ரொட்டீன் vlog போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஒரு ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்குது, இது ரெகுலராக இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது, மாறும் இது. பட் காமனாக என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஃப்ரைடே அப்படிங்கிறனாலே அந்த டே கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, ரொம்ப ஒரு மாதிரி வைபாக தான் எனக்கு இருக்கும். ஃப்ரைடேங்கிறனால வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, நம்மளும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் இல்லாமல் வெளியே நம்மளால் போக முடியாது. ஸோ ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம். அது மாய்ஸ்சரைசர் இஸ் மஸ்ட். ஸோ மாய்ஸ்சரைசர், லிப் கேர் எல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி சாமி கும்பிட்றது தான். அப்படியே டிவோஷனல் மூடுக்கு போயிட வேண்டியதான். வாங்கிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷான ஃப்ளார்ஸ்லாம் அப்படியே ஃபோட்டோலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, சந்தன குங்குமம் வச்சுட்டு, சாமி ரேக்கையும் க்ளீன் பண்ணிவிட்டு, ஃப்ளார்ஸ்லாம் சாமிக்கு அப்படியே வச்சுட்டு, அப்படியே கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் டிவோஷ்னலாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. நெக்ஸ்ட் என்னங்க, நெக்ஸ்ட்டு டின்னர் சீன்ஸ் தான். சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் டின்னர் அப்படியே மேக் பண்ண போயிட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, இன்றைக்கி டின்னர் என்ன அப்படின்னா, கொங்கு நாட்டோட ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் இன்றைக்கி டின்னர். இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு குக்கர்லேயே தான் நான் அதை அப்படியே செஞ்சேன். 1 பாட்டாக நல்லெண்ணெய் விட்டுட்டு, அதில் சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு நம்ம அப்படியும் சேர்க்கலாம். நான் தட்டி சேர்க்குறேன். அப்படி சேர்க்கும்போது அதோட அரோமாவும் சரி, டேஸ்ட்டும் சரி நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். அப்புறம் வரமிளகா, தக்காளி, நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு மோஸ்ட்லி தக்காளி போட மாட்டாங்க. எனக்கு தக்காளி டேஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளி டேஸ்ட் ஆட் பண்ணி பாருங்கள், அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி வதங்கறதுக்கு உப்பு, நான் இந்துப்பு யூஸ் பண்ணுவேன். உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு அதையும் போட்டு, அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, அப்புறம் குக்கர் போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்தோன்னா நமக்கு சுவையான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிரும். இந்த பேனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மார்னிங் செஞ்ச லெஃப்ட் ஓவர் சப்பாத்திஸ் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே கொத்து சப்பாத்தி மாதிரி மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய், வெஜ்ஜீஸ் கொஞ்சம் கேரட், பீன்ஸ், ஆனியன், அப்புறம் டொமேட்டோ, அப்புறம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு மசாலா எல்லாம் ஆட் பண்ணிட்டு, அந்த லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கொத்து சப்பாத்தி ரெடி. இப்படி தாங்க என்னோடய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் போகும்.